இன்றைக்கி வந்து மதுரையை கலக்கிக்கிட்டு இருக்கிற கலக்கி முட்டை கலக்கி நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ஒரு ஊர்லேயும் ஒரு பேர் இருக்கும். ஆனால் மதுரையில் இது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது எப்படி பண்ணுறது நம்ம செஞ்சு காமிக்கிறேன். இப்போது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க, இல்லை தோசைக்கல் எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் வந்து ரொம்ப வேணாம், கொஞ்சம் நல்லா வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அளவுக்கு நம்ம 2 முட்டை எடுத்து நம்ம வந்து உடச்சி நம்ம வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இது பண்ணிக்கிடுவோம், நல்லா கலக்கிடுவோம். முட்டையை வந்து நல்லா கலக்கிக்கிடுவோம். அந்த கலக்கினதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். உப்பு அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கிடுவோம். முட்டையை வந்து நல்லா கலக்கியாச்சு. அதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு பெப்பர் போட்டுக்கிடுவோம். இது நல்லா கொஞ்சம் காரமாக இருக்கணும், அதனால் கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கிடுவோம். அதுலேயே கொஞ்சமாக மிளகாய் பொடி போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மஞ்சள் தூள். நல்லா கலக்கிடணும். ஸ்பூனை வச்சு கலக்கலாம். பேன் வந்து நம்ம பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. அந்த இதில் வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு இப்போ இந்த முட்டையை நல்லா அடித்து வச்சுருக்கிறோம்ல, அந்த முட்டையை வந்து அதில் போட்டுருவோம். முட்டையை இதில் ஊற்றிடுவோம். முட்டையை ஊற்றிட்டு அதில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு ஆனியன் போட்டுக்குவோம், வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் நல்லா கூட்டி வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம வந்து கறி குழம்பு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதை வந்து நம்ம இதில் ஊற்றிட வேண்டியது தான். நம்ம அது முடி கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிடுவோம். நம்மளுக்கு கறி குழம்பு வந்து இதில் ஊற்றி கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம சிம்மில் வச்சு லேசாக இதாகிற மாதிரி வச்சுக்கிறணும். இதை வந்து கொஞ்சம் ஓரமெல்லாம் எடுத்து விட்டு பார்த்துட்டு அப்படியே மடித்து விடணும். இது ரொம்ப வந்து முட்டை வெந்துடக்கூடாது. முட்டை வேகாமல் அதுக்குள்ளே ஒரு ஆஃப் ஆயிலாக இருக்கிற மாதிரிக்கு நம்ம வந்து இதை வச்சிடணும். ஆஃப் ஆயிலாக தான் இருக்கணும். இது அவ்வளோதான். இது ஆஃப் ஆயிலாக தான் இருக்கணும். இது அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதுதான். ரொம்ப வேகக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம இந்த கலக்கி நல்லா செஞ்சாச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களே செஞ்சு பாருங்கள். இது வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ். இது நம்ம சும்மா வந்து ஆம்லேட் போடுவோம், அதில் வந்து நம்ம வந்து கறி குழம்பு ஊற்றிடுவோம். கறி குழம்பு ஊற்றுவாங்க, சால்னாவும் ஊற்றுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.